முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், ஐந்துக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கனிமத்து என்றால் போரில் போர் செய்து எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருள்களுக்கு கனிமத்து என்று சொல்லப்படும். அவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் முக்கியத்துவம் பெறும். அதுபோன்று தான் 5 விஷயங்களை நீங்கள் மிக பெரும் முக்கியத்துவமாக கனிமத்தாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள், நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள், வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள், வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்கள் கனிமத்தாக நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும். வாலிபம், ஆரோக்கியம், செல்வம், ஓய்வு, வாழ்க்கை, இந்த 5ம் அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியங்கள். இந்த பாக்கியங்களை ஒருபொழுதும் நாம் வீணாக்கி விடக்கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும்.